மக்களே. இந்த பெரியவர் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார், தோட்டத்து வீட்டில். அவர் நைட்டு நாங்கள் வந்து காரு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால ஊருக்கு போகல. அதனால் சாப்பிட்டீங்களா இல்லையா, ஏன் எங்ககிட்ட சொல்லலைன்னு இப்போ காலையில் வந்து கேட்டுட்டு போகிறாரு. சொல்லியிருந்தா நாங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து தருவோன்னிட்டு. பாருங்கள், ஸோ எவ்வளோ ஒரு நல்ல குணம். அது மாதிரி 2-3 பேர் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் நைட்டு இங்கே தங்கந்தே தெரியல. யூஸ்வலாக ஈவினிங்கே கிளம்பிடுவீங்க இல்லையா, சொல்லியிருந்தீங்களா நாங்கள் சமைச்சு எடுத்துன்னு தந்திருப்போம்லன்னுட்டு. ஸோ காலையிலே வந்து கேட்டுட்டாங்க. அப்புறம் எப்படி ஸ்டே பண்ணீங்க, கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா, எல்லாம் வந்து கேட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. சிட்டியில் ஒரு நாள் வாழ்ந்திருக்கோம், சாப்பிட்டியா இல்லையான்னு கூட கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க. சொந்தக்காராக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் இங்கே தேடி வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. சிட்டிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம வந்து கிச்சன் எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு ரூமு, பின்ன ஒரு டாய்லெட், பாத்ரூம் அவ்வளோதான் அட்டாச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து கேட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப குஷியாச்சு. ஸோ வில்லேஜ் ஹெல்ப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறேன் நான். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பாய்.